அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. அதிகாரம் இறை வணக்கம். குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க. பொறிவாயில் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் நமக்கு தேவையான அனைத்து விதமான எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடியது இந்த பஞ்சபூதங்கள்.
அது வெளியிலேயும் இருக்கு, நமக்கு உள்ளேயும் இருக்கு. 5 பூதங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், வெளி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களையும் வெளியிலே இருந்து அடக்கி ஆண்டு அதற்கு பிறகு அது உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். இதை உள்ள கொண்டு வந்தா இந்த உடல் உறுப்புகள்ல பாருங்க பஞ்ச இந்திரியங்கள் என்று நாம பேர் வச்சிருக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, இப்படி இந்திரியங்கள் எல்லாம் நம்ம சொல்றத நம்மகிட்ட கேக்குதா அப்படின்னா இல்லை. முதல்ல மனம் நாம் சொல்றத கேக்குதா அப்படின்னா இல்லை. மெய் இந்த உடம்பு நாம சொல்றத கேக்குதா அப்படின்னா இல்லை. கண்ணு கேக்குதா இல்லை. காது கேக்குதா இல்லை. நாக்காவது கேக்குதா? அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஏங்க இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது நல்லது, இது தீயது என்பதை பகுத்து ஆராய்ந்து இவ்வழிக்கு சென்றால் இவ்வுடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று ஒரு ஒழுக்க நெறியை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். வள்ளுவர் அதனால்தான் அந்த இடத்திலே ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் என்கின்ற ஒரு வார்த்தை. நெறி நின்றார் நீடு வாழ்வார். நெறியில் நின்றவர் நீடு வாழ்வார். எந்த நெறியில்? ஒழுக்க நெறியில். என்ன ஒழுக்கம்? இப்படி தலைகீழா இந்த குறளை படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். என்ன ஒழுக்கம்? பொறி புலன்களை அடக்கி ஆளக்கூடிய ஐம்புல ஒடுக்கம் அப்படின்னு அதற்கு பெயர். இது என்னங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் ரொம்ப சுலபமா சொல்றேன். ஒருத்தருக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு. இந்த உணவை உண்டால் இது குறையும் அப்படின்னு மருத்துவர் சொல்றார். ஆனா இந்த நாக்கு கேக்குமா? கேட்க மாட்டேங்குது. மாத்திரை போட்டாலும் பரவாயில்லை, ஊசி கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை, இனிப்பை உண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆயுளின் நாட்கள் குறைந்து கொண்டுதானே போகிறது, ஒழுக்கம் தேய்ந்து கொண்டுதானே போகிறது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஐம்புலன்களை அடக்கி ஒழுக்க நெறியில் வாழ்பவர் இந்த உலகத்தில் நீடு வாழக்கூடிய தன்மையை பெற முடியும் என்ற. அப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து எல்லா நலனையும் பெறலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். நீடு வாழ்வார்